வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. உங்களுடைய மார்க் அடிப்படையில் வந்து ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு சேலரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 25/6/2023. ஸோ எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கும். அப்ளை பண்ணுறது நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 44 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோடோட வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சைன் பண்ணிவிட்டு பிளேஸ் டேட்லாம் போட்டுக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செல்ஃப் அட்டஸ்டேடு டாக்குமெண்ட் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 2 வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்ஸ், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு அல்லது 12th மார்க் ஷீட்டு அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி மார்க் ஷீட்டு. தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதுக்கான மார்க் ஷீட்ஸை வந்து வைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வைக்கணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொண்டு போகணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வைக்கணும், ஒரிஜினல் வந்து வைக்கக்கூடாது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மில் 10th படித்தவங்களுக்கு, 12th அல்லது டிகிரி அல்லது டிப்ளமோ படித்தவங்களுக்கு தனித்தனியாக வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டென்டல் சர்ஜன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடிஎஸ் அல்லது ரிஜிஸ்டர்ட் அண்டர் டிஎன்டிசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். 34,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 7 போஸ்டிங் வந்து தனியாக இருக்குது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தீங்கனாலும் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 40 வயது வரைக்கும் வந்து எலிஜிபிள். 3 வேக்கன்ட் இருக்குது. 13,500 வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிரைவர் கேட்டகரி. இதுக்கு வந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 10th படிச்சிருந்தீங்கனாலே வந்து போதும். உங்களுக்கு வந்து ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும். 13,500 வந்து ஸ்டார்டிங் சேலரி. அடுத்தது ஏஎன்எம் அப்படிங்கிற கேட்டகரி 14,000 சேலரி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ட்ரைனிங் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்பிஎஸ்கே ஃபார்மசிஸ்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். 15,000 சேலரி. 23 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டண்ட். ஸோ இந்த டென்டல் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. டென்டல் ஃபீல்டில் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்ட் இருக்குது. 13,800 வந்து சேலரி. லேப் டெக்னீஷியன். ஸோ இதுக்கு வந்து 13,000 சேலரி. இதுக்கு டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும் அல்லது சிஎம்எல்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆட்டோ மெட்ரிஷியன் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, அதேமாதிரி கவுன்சிலர், ஓடி அசிஸ்டண்ட்டு. ஸோ இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஓடி அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதாவது பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ். ஸோ 16 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். 8,500 சேலரி. ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து 13,000 சேலரி. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். கிளீனர், அதே மாதிரி அட்டெண்டர். இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8,500 சேலரி. டோட்டலாக வந்து 44 வேக்கன்ட் இருக்குது. இதில் எந்த எலிஜிபிலிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து இதுதான், சரிங்களா? இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், சேலம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய நாட்டாண்மை கழக கட்டிட வளாகம், சேலம் 636001 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது இமெயில் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சரிங்களா? ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டேட் 25/6 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப்னா மறந்துடாதீங்க. தேங்க்யூ.